Hearty welcome to the Anaesthesia Technology. In the video number, what is peripheral nerve block, introduction of peripheral nerve block, indication of peripheral nerve block, contraindication of peripheral nerve block, types of peripheral nerve block, plexus block, ultrasound guided technique, nerve stimulation technique, introduction of plexus block, common types of plexus block பத்தி பார்க்க போறோம். What is peripheral nerve block? A peripheral nerve block is an injection of local anesthetic around nerves which makes the area of your body numb. Peripheral nerve blockனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸை சுற்றி வந்துட்டு லோக்கல் அனஸ்தட்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு பெயின் இல்லாமல் பண்ணுறது தான் peripheral nerve block. Introduction. Peripheral nerve blocks are gaining widespread popularity for management because peripheral nerve block பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் வித் peripheral nerve block avoids side effects such as nausea and vomiting, hemodynamic instability, avoiding complication of general and central neuraxial anesthesia. நம்ம ஜென்ரல் அண்ட் சென்ட்ரல் நியூராக்சல் அனஸ்தீஷியா கொடுக்கறதால வர சைடு எஃபெக்ட்ஸான நாசியா, வாமிட்டிங், ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கறதால அவாய்ட் பண்ணலாம். பேஷண்ட்ஸ் வித் அன்ஸ்டேபிள் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் கேன் அண்டர்கோ சர்ஜரி அண்டர் பெரிஃபரல் நர்வ் பிளாக் வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் ஹீமோடைனமிக் சேஞ்சஸ். ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கலாம். நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கறதால எந்த ஒரு ஹீமோடைனமிக் சேஞ்சஸும் ஏற்படாது. When used as part of a combined general regional technique, peripheral nerve block facilitates lighter plans of anesthesia, avoiding the use of opiates and allowing a quick emergence and recovery. நம்ம ஜென்ரல் அண்ட் ரீஜனல் அனஸ்தீஷியா டெக்னிக்கில் காம்பினேஷனாக பெரிஃபரல் நர்வ் பிளாக்கை யூஸ் பண்ணும்போது ஓபியாட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறதையும் பார்க்கலாம். இண்டிகேஷன். நம்ம எதனாலலாம் பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நர்வ் பிளாக்ஸ் மைட் பி ப்ரிஃபர்டு டு ஜென்ரல் அனஸ்தீஷியா. ஜென்ரல் அனஸ்தீஷியாவை விட நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக்கை எந்த ரீசனுக்காகலாம் ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா at risk of respiratory depression, suspected difficult airway. respiratory depression இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம ஜென்ரல் அனஸ்தீஷியாவுக்கு பதிலாக பெரிஃபரல் நர்வ் பிளாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். high risk of post operative nausea and vomiting. ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறதால ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா nausea and vomiting அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கலாம். patients who decide to remain conscious. ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறதால பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஸோ எந்த பேஷண்ட்ஸ் எனக்கு கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் ப்ரிஃபர் பண்ணலாம். அட் ரிஸ்க் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் டியூ டு ஓபியாட்ஸ். ஓபியாட்ஸ் கொடுக்கறதால ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் ஏற்படும் சொல்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கலாம். கான்ட்ராஇண்டிகேஷன். எந்த டைம்லலாம் நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரெஃப்யூசல். பேஷண்ட் எனக்கு பெரிஃபரல் நர்வ் பிளாக் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அலர்ஜி டு லோக்கல் அனஸ்தீஷியா. லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கறதால எதனா அலர்ஜி இருக்குன்னா அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் நியூரல் டிசீஸ். ஆல்ரெடி ஏதாவது ஒரு நியூரல் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் அட் திஸ் சைட்டு. நம்ம எந்த இடத்துல பெரிஃபரல் நர்வ் பிளாக் கொடுக்க போகிறோமோ அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம பெரிஃபரல் நர்வ் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. டைப்ஸ் ஆஃப் பெரிஃபரல் நர்வ் பிளாக். பெரிஃபரல் நர்வ் பிளாக் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிளெக்சஸ் பிளாக், இன்னொன்று சிங்கிள் நர்வ் பிளாக். பிளெக்சஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டெக்னிக்காக கொடுப்போம். ஒன்று அல்ட்ராசவுண்ட் கைடட் டெக்னிக், இன்னொன்று நர்வ் ஸ்டிமுலேஷன் டெக்னிக். Plexus block. A plexus from the Latin for braid is a branching network of the vessels or nerves. Plexus அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டின் வேர்டு. அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் அப்படி இல்லைன்னா நர்வ்ஸ் ஒரு பிரான்ச்சிங் ஆஃப் நெட்வொர்க்காக இருக்குன்னா அதை நம்ம plexus அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். Dynamic visualization of the relevant anatomical structures and needle along with observation of local anesthetic spread in real time are arguably the biggest advantages of ultrasound guided regional anesthesia. நம்ம அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸை யூஸ் பண்ணுறதால நம்மளால் எல்லா அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸையும் கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியும். பெரிஃபரல் நர்வ் பிளாக்ல அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி லோக்கல் அனஸ்தெட்டிக்கை இன்ஜெக்ட் பண்ணும்போது ரியல் டைமாக அது நர்வில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். டைரக்ட் விசுவலைசேஷன் ஆஃப் நர்வ்ஸ் டைரெக்டாக பார்க்கலாம். விசுவலைசேஷன் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஸ்ப்ரெட் இன் ரியல் டைம். லோக்கல் அனஸ்தெட்டிக் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை நம்ம கரெக்டாக பார்க்கலாம். ரெடியூஸ்டு காம்ப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் ப்ளூரல் பங்க்சர். நம்ம அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணி டைரெக்டாக நீடலை இன்ஜெக்ட் பண்ணுறதால ப்ளூரல் பங்க்சர் ஏற்படுறதை கம்மி பண்ணலாம்.
How to identify nerve plexus by using ultrasound guidance. நம்ம அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து nerve plexus ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Set the ultrasound machine to 2D mode or B mode. Adjust the screen setting and probe position if needed to attain an accurate left-right orientation. அல்ட்ராசவுண்ட் மிஷினில் நம்ம 2D மோட் அப்படி இல்லைனா B மோட் செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பொசிஷனில் எப்படி கரெக்டாக இருக்கணுமோ அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். வியர் க்ளவுஸ் அண்ட் யூஸ் அப்ரோப்ரியேட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். க்ளவுஸ் அண்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கணும். ஐடென்டிஃபை இன்ஜெக்ஷன் சைட் ஆஃப் டார்கெட். நம்ம எந்த நர்வில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்க போகிறோமோ அந்த நர்வை ஐடென்டிஃபை பண்ணணும். கிளென்ஸ் தி இன்ஜெக்ஷன் சைட் வித் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். நம்ம எங்கே இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அங்கே ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணணும். கவர் தி ப்ரோப் டிப் வித் லேயர் ஆஃப் ஜெல், தென் கவர் தி டிப் வித் ஸ்டெரைல் டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸிங் டைட்லி டு எலிமினேட் ஏர் பபிள்ஸ் அண்டர்நெத். அப்ளை ஸ்டெரைல் லூப்ளிகன்ட் டு தி கவர்டு டிப். ப்ரோபில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ஜெல் வந்து ஆட் பண்ணும். அண்ட் தென் ஸ்டெரைல் டிரான்ஸ்பரண்ட் கவரை வந்து அந்த ப்ரோப்பை வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த ஸ்டெரைல் டிரான்ஸ்பரண்ட் கவரை டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம லூஸாக பிடிச்சிக்கிட்டோம்னா ஏர் பபிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் லூப்ரிகன்ட் ஜெல்லை வந்து அந்த ஸ்டெரைல் கவர் மேலே அப்ளை பண்ணணும். பிளேஸ் தி ப்ரோப் டிப் டு ஐடென்டிஃபை தி நர்வ் இன் தி டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். நம்ம எந்த நர்வ் ஐடென்டிஃபை பண்ணணுமோ அங்கே வந்து ப்ரோபை வந்து பிளேஸ் பண்ணணும். Adjust depth to visualize the nerve in the middle of ultrasounds. நம்ம எந்த நர்வை பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Slide the probe along the nerve to identify its course. ஸோ நம்ம எந்த நர்வில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோபை வந்து பிடிச்சிக்கணும். Insert the needle and slightly tilt or rotate the probe to view the needle on the ultrasound screen and in-plane longitudinal image. நம்ம ப்ரோபை நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீடலை வந்து இன்செர்ட் பண்ணணும். மெயின்டைன் தி என்டையர் லாங்கிடியூடினல் நீடல் இமேஜ் ஆன் தி ஸ்க்ரீன் வைல் அட்வான்சிங் தி நீடல் அன்டில் தி டிப் லைஸ் க்ளோஸ் டு தி நர்வ். அந்த நீடல் வந்து நர்வ் கிட்ட போகிற வரையுமே நம்ம வந்து லாங்கிடியூடினல் வியூவில் வந்து பார்த்துட்டே இருக்கணும். இன்ஜெக்ட் a small test dose of anesthetic about 0.25 ml to see whether it spreads around the nerve. If not, move the needle closer to the nerve and inject another test. நம்மளோட நீடல் வந்து நர்வ் கிட்ட போனதுக்கு அப்புறமா டெஸ்ட் டோஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அது கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகுதான்றதை செக் பண்ணணும். அது கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா இன்ஜெக்ஷனை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நர்வ் கிட்ட போயிட்டு அகெயின் ஒரு டெஸ்ட் டோஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். When the needle tip is properly positioned, inject 1 to 2 ml of anesthetic solution to further surround the test dose கொடுத்து நர்வ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா 1 to 2 ml of anesthetic solution வந்து அந்த நர்வில் இன்ஜெக்ட் பண்ணணும். காமன் எரர்ஸ் ஃபார் அல்ட்ராசவுண்ட் கைடட் நர்வ் பிளாக். அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நர்வ் பிளாக் கொடுக்கும்போது என்னென்ன எரர்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் may not visualize very small or deep nerves, increasing the risk of accidental puncture of nerves, surrounding tissue or blood vessels. அல்ட்ராசவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கிற அப்படி இல்லைன்னா டீப் நர்வ்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணாது. அதனால் நம்ம தெரியாமல் அதை பஞ்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நர்வ் ஸ்டிமுலேஷன். ஒன் லீட் ஆஃப் a low output nerve stimulator is attached to a needle and the other lead is grounded elsewhere on the patient. நர்வ் ஸ்டிமுலேட்டரில் பார்த்திங்கன்னா 2 லீடு இருக்கும். அதில் ஒரு லீடை வந்து நம்ம நீடலில் வந்து அட்டாச் பண்ணிப்போம், இன்னொரு நீடலில் பேஷண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். The special needles that are used are insulated and permit current flow only at the tip for precise localization of nerves, whereas the nerve stimulators used deliver a linear constant current output of 0.1 to 6 mA. நம்ம நர்வ் ஸ்டிமுலேட்டரை யூஸ் பண்ணி 0.1 to 6 mA கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணலாம். அந்த நர்வ் ஸ்டிமுலேட்டரில் அட்டாச் பண்ணிக்க நீடல் பார்த்திங்கன்னா டிப்பில் மட்டும்தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்டுக்கு பெரிஃபெரல் நர்வ் பிளாக் கொடுக்கலாம். மசில் கான்ட்ராக்ஷன் occurs and increase in intensity as the needle approaches the nerve and diminish when the needle moves. நீடல் வந்து நர்வ் கிட்ட போகும்போது மசில் கான்ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். அதுவே அந்த நீடல் நர்வை விட்டு தூரமாக வரும்போது அந்த மசில் கான்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். Moreover, the evoked contractions requires much less current as the needle approaches the nerve. நீடல் வந்து நர்வ் கிட்ட போக போக அதுக்கு லெஸ் கரண்ட் இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து மசில் கான்ட்ராக்ஷன் வந்து ஏற்படும். Plexus block. A plexus block refers to a regional anesthesia technique where local anesthetic is injected near a nerve plexus, a network of intersecting nerves, to temporarily block sensation and movement in a specific area of the body. ஒரு nerve plexus பக்கத்தில் நம்ம லோக்கல் அனஸ்தீசியாவை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் பாடி வந்து பெயின் இல்லாமல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா plexus block. காமன் plexus blocks: brachial plexus blocks, upper limb; cervical plexus block, neck and shoulder; lumbar plexus block, lower limb. இந்த இடத்துலலாம் நம்ம காமனாக plexus blocks வந்து கொடுப்போம். இந்த வீடியோவில் நம்ம peripheral nerve block and plexus blockல யூஸ் பண்ணுற 2 டெக்னிக்ஸை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் டைப்ஸ் ஆஃப் பெரிஃபெரல் நர்வ் பிளாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால்
கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனஸ்தீஷியா டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.